ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு another awesome வீடியோ. இன்னைக்கான காணொளியில் அஃப்கோர்ஸ் ஈரானின் தாக்குதலை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண இருக்கிறோம். ஈரானின் தாக்குதல் பற்றி நேற்று இரவுல இருந்தே உங்களுக்கு நான் கம்யூனிட்டி போஸ்ட் மூலியமா தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே வந்தேன் செய்திகளை. அண்ட் சைட் பை சைட் நானும் பல செய்திகளை பார்த்துட்டு இருந்தேன், பல செய்திகளை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். லாட் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ், நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வந்தது. 100ங்கிறாங்க, 200 மிசைலுங்கிறாங்க, 300 மிசைலுங்கிறாங்க, ஹைப்பர்சானிக்குங்கிறாங்க, மொசாட்குள்ள தாக்குதல், தெல் அவீவ்குள்ள தாக்குதல் அப்படின்னு பல செய்திகள் சொல்லப்பட்டது, பல கன்ஃபியூஷன்கள் சொல்லப்பட்டது. இதற்கெல்லாம் காரணம் இயர்லி நியூஸ் வந்ததை வந்த மாதிரியே பலரும் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆக்சுவல் நியூஸ் என்னங்கிறத இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஈரானின் தாக்குதல் ஆபரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 அதை பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கலாமா? இதற்கப்புறம் இஸ்ரேல் எது மாதிரியான தாக்குதல் நடத்த போறாங்க, ஏதோ நியூக்ளியர் வெப்பனெல்லாம் தயார் பண்ணிட்டு இருக்கிறாங்களாமே அப்படிங்கிற செய்தியெல்லாம் இருக்கு. எஸ், வாங்க விரிவான செய்தியை பார்த்து விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி பல செய்திகளையும் கொண்டு வந்து இந்த வீடியோவில் நான் திணிச்சிருக்கேன். ஸோ நிறைய நியூஸ் இன்னைக்கு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக கிடைக்கும். ஸோ இந்த இன்ஃபர்மேட்டிவ் உங்களுக்கு எஃபெக்டிவாக இருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களின் சப்போர்ட், உங்களின் ஆதரவு ஆயுதம் அறிவோம் சேனலுக்கு கொடுங்க. வாங்க இப்போ விரிவான காணொலியை பார்க்க ஆரம்பிக்கலாம். இத்தனை நாளா கடும் கண்டனம், எச்சரிக்கை மட்டுமே கொடுத்த ஈரான் இப்ப ஏன் திடீர்னு இஸ்ரேல் மேல பாஞ்சு தாக்கியிருக்கிறாங்க? இதற்கான பதில் எல்லாமே பிரஷர் அண்ட் பிரஸ்டீஜ். ஈரானுக்கு நசரல்லா கொல்லப்பட்டதை தொடர்ந்து பெரிய அளவுக்கு பிரஷர். சிரியா, லெபனன், ஈராக், ஏன் ஈரான்குள்ள இருந்து அலி கமுனிக்கு மிகப்பெரிய அழுத்தங்கள் தரப்பட்டது. ஈரான், அமெரிக்கா, இஸ்ரேல் இந்த 3 நாடுகளுக்கும் இடையே நடந்த சீஸ்ஃபயருக்கான பேச்சுவார்த்தையில இஸ்ரேலால் ஈரான் ஏமாற்றப்பட்டது. லெபனன்ல வச்சு ஹாசன் நசரல்லாவும் ஐஆர்ஜிசியின் ஜெனரல் அப்பாஸ் நில் ஃபருஷானும் கொல்லப்பட்டாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த செய்தி வெளியே வர ஆரம்பிச்சு அண்டு கடைசியாக ஈரானும் ஆமாம் நாங்கள் இஸ்ரேலால் ஏமாற்றப்பட்டோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டாங்க. இது லெபனன் மக்கள் மத்தியில் பெரும் கோபத்தை கிளப்பிச்சு. ஏன்னா இவங்க ஏமாந்து போனதோடைய விளைவாக தான் அவங்க நாட்டுடைய ஹிஸ்புல்லாவின் தலைவர் நசரல்லா கொல்லப்பட்டாங்க. ஸோ இது பயங்கரமான கோபமாக கிளறி லெபனன் மக்கள் ஈரானுக்கு எதிராகவும் அலி காபனிக்கு எதிராகவும் திரும்பினாங்க. இஸ்ரேலுக்கு நீங்கள் தகுந்த பதிலடி கொடுத்தே ஆகணும், நீங்கள் இஸ்ரேலை தாக்கணும் அப்படிங்கிற அழுத்தம் முக்கியமாக ஹிஸ்புல்லானாலையும் லெபனானாலையும் அதிகமாக தரப்பட்டது. இதை தொடர்ந்து இந்த போராட்டம் ஈரான் பதிலடி கொடுக்கணும் அப்படின்னு மாறி ஈராக், சிரியா, ஈரான் மக்களிடையே இருந்து குரல் எழும்ப ஆரம்பிச்சுது. இதுதான் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லப்படுது. நெக்ஸ்ட், பிரஸ்டீஜ். அக்டோபர் 1ஆம் தேதி நெதன்யாஹூ ஈரான் மக்களுக்கு ஒரு அறிவிப்பை கொடுத்தாரு. ஈரானில் இருக்கும் மக்கள் நீங்கள் நல்லவங்க, ஆனால் உங்களை ஆளும் தலைவர்கள் சரியில்லை. I speak a lot about the leaders of Iran. Yet at this pivotal moment, I want to address you, the people of Iran. I want to do so directly, without filters, without middlemen. Every day, you see a regime that subjugates you make fiery speeches about defending Lebanon, defending Gaza. Yet every day, that regime plunges our region deeper into darkness and deeper into war. Every day, their puppets are eliminated. Ask Muhammad Deif. Ask Nasrallah. There is nowhere in the Middle East Israel cannot reach. அவங்களுடைய ரெஜிம் போர்க்களம் அப்படின்னு போறாங்க. உங்களுடைய பணத்தை எதுக்குமே உதவாத போர்ல இறக்கிட்டு இருக்கிறாங்க. அதோடைய விளைவு நசரல்லாவை கேட்டு பாருங்க, அப்பாஸை கேட்டு பாருங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறாரு. உங்க மேலேயும் உங்க நாட்டு மேலேயும் இன்வெஸ்ட் பண்ணி உங்க நாட்டின் வளர்ச்சியை கொண்டு போற மாதிரி, உங்களுக்காக இன்வெஸ்ட் பண்ற மாதிரி உங்க நாட்டு தலைவர்கள் இல்லை. அவங்க எல்லாமே ஜீரோவா கொண்டு போக முடிவு பண்ணியிருக்கிறாங்க. எல்லாமே இஸ்ரேலுக்கு எதிரான போர் அப்படின்னு ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறாங்க. ஈரான் நாட்டு மக்களுக்கும் ஈரான் நாட்டு தலைவருக்கும் இடையே ஒரு பிரச்சனையை உருவாக்கி ஒரு கிளர்ச்சி உருவாக்க பார்த்திருக்கிறாரு நெதன்யாஹூ அவருடைய ஸ்பீச் மூலியமா. ஜஸ்ட் கோல் மூட்டி விட்டுருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஒரு வகையில் இது கோல் மூட்டும் வேலையா இருந்தாலும் இன்னொரு வகையில் இது பார்த்தோம்னா ஈரானின் ஆட்சியாளர்களுக்கு இது ஒரு மிரட்டலா பார்க்கப்பட்டது. இது ஈரானை நேரடியாக வம்புக்கு இழுக்கிறதுக்கு சமம். இதனால ஈரானின் பிரஸ்டீஜ் அவங்களுடைய ப்ராக்சி படைகள் மத்தியில கேள்விக்குறியா நின்னது. ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க பெரிய பெரிய தலைவர்களை போட்டு தள்ளுறாங்க, தொடர்ந்து ஈரானை வம்புக்கு இழுக்கிறாங்க, உரண்டை இழுக்கிறாங்க. ஈரானின் இந்த ப்ராக்சி படைகள் மத்தியில் ஒருவேளை இஸ்ரேல் உண்மையாலுமே ஈரானை காலி பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற பேச்சுகள் பேச வச்சது. இதையெல்லாம் கண்டுகிட்ட ஈரான் இனிமேலும் நாம கண்டனம், எச்சரிக்கை அப்படின்னு இருந்தால் சரிப்பட்டு வராது, போடு ஒரு தாக்குதல் அப்படின்னு உலகமே திரும்பி பார்க்கும் வகையில் இஸ்ரேல் மேலே வான்வெளி தாக்குதலை நடத்தினது ஈரான். ஈரானின் டாப் கமெண்ட்ஸ்: ஈரான் சில நல்ல காரணங்களால் தேவையில்லாமல் போரை உருவாக்க வேணாம் அப்படின்னு இருந்தோம், ஆனால்
இஸ்ரேல் அதையே சாதகமாக எடுத்துக்கிட்டு எங்களை எசிடி பார்க்குறாங்க அப்படின்னு பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஆக ஈரானின் இந்த தாக்குதலானது முழுக்க முழுக்க அவங்க மேலே இருந்த ப்ரெஷரும் அவங்களுக்கு இருந்த ப்ரெஸ்டீஜ் ப்ராப்ளமும் தான் இவ்வளோ பெரிய தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக எடுக்க வச்சுது. நெக்ஸ்ட் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 பற்றி பார்ப்போமே. ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2 அப்படிங்கிறது வேற ஒன்றுமே இல்லை. ஈரான் இஸ்ரேல் மீது நடத்தின தாக்குதலின் பெயர் தான் ஆப்ரேஷன் ட்ரூ ப்ராமிஸ் 2. இந்த தாக்குதல் முழுக்க முழுக்க இஸ்ரேல் செப்டம்பர் 27 நசரல்லாவையும் அப்பாஸ் நில்ஃபருஷானையும் கொன்னதுக்கான பதிலடி அப்படின்னும், ஜூலையில் ஈரானில் வச்சு இஸ்மாயில் ஹனியாவை கொன்னதுக்கான பதிலடினும் IRGC சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஈரான் தரப்புல இருந்து அவங்க இது தாக்குதல் அப்படின்னு பார்க்கல, அவங்க இது ஒரு பதிலடி அப்படின்னு பார்க்குறாங்க. அதே மாதிரி நாங்கள் செஞ்ச தாக்குதல் நீங்கள் எங்களுக்கு செஞ்சதின் விளைவு, இதை நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். சப்போஸ் நீங்கள் இதை ஏற்றுக்காம இதற்கு பதிலடி தருவேன் அப்படின்னு ஏதாவது பண்ணால் இப்போ உங்கள் மேலே நாங்கள் நடத்தின தாக்குதல் விட பல மடங்கு தீவிரமாகவும் வீரியமாகவும் எங்களால் தாக்குதல் நடத்த முடியும் அப்படின்னும் IRGCயால் ஒரு மிரட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு. இதே மாதிரி தான் இந்த வருஷம் ஏப்ரல் 13 2024 இஸ்ரேலுக்கு பதிலடி தரோம் அப்படின்னு ஈரான் அவங்களுடைய ப்ராக்ஸி படைகள் கூட சேர்ந்து ஏரியல் ஸ்ட்ரைக் ஒன்று நடத்தினாங்க. ஷாஹி ட்ரோன்ஸ் எல்லாம் பயன்படுத்தப்பட்டது. அப்பையும் ஈரான் இதே வசனத்தை தான் சொல்லியிருந்தாங்க. நீங்கள் செஞ்சதின் விளைவு தான் நாங்கள் உங்களுக்கு பதிலடியாக கொடுத்துருக்கோம், இதை இங்கேயே நம்ம நிறுத்திக்கலாம், இதை ஃபர்தராக கொண்டு போக வேணாம் அப்படின்னு சொல்லி அதை முடிச்சாங்க. அமெரிக்காவும் சரி நம்ம பண்ணதின் பதிலடியாக தான் ஈரான் உன்னை தாக்கியிருக்கு, நீ இந்த பிரச்சனையை பெருசாக கொண்டு போகாமல் இதோட முடிச்சுக்கோ அப்படின்னு அப்பவே இஸ்ரேல் அமைதிப்படுத்தினாங்க. இப்போ மறுபடியும் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தின பிறகு இதே வசனத்தை ஈரான் சொல்லி இந்த பிரச்சனையை அவங்க சார்பாக இதோட முடிச்சிருக்கிறாங்க. ஆனால் இஸ்ரேல் இதை சும்மா விடுவாங்களா? நீங்கள் பார்த்த செய்தி வரைக்கும் கண்டிப்பாக இஸ்ரேல் இதை சும்மா விட மாட்டாங்க. அடுத்த எஸ்கலேஷனே இதை கொண்டு போயிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அஃப்கோர்ஸ் அதுதான் உண்மை. இஸ்ரேல் அவங்களுடைய தாக்குதலுக்கு தயாராகிட்டாங்க. மேபி நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போதோ இல்லை நீங்கள் எப்போ பார்க்குறீங்கன்னு தெரியல, அப்போ கண்டிப்பாக இஸ்ரேல் தாக்குனது அப்படிங்கிற சம்பவம் உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். ஏன்னா இஸ்ரேல் கண்டிப்பாக ஈரானின் இந்த தாக்குதலுக்கு நாங்கள் ரிட்டாலியேஷன் பண்ணுவோம், பதிலடி தருவோம் அப்படின்னு சத்தியம் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க. கண்டிப்பாக ஈரானின் தாக்குதலுக்கு இஸ்ரேல் கிட்ட இருந்த பதிலடி இருக்கும். இன்னும் சில நாடுகள் எல்லாம் எப்படி பிளான் பண்ணுறாங்கன்னா, இதுதான் உனக்கு சான்ஸ், பேசாமல் ஈரானின் நியூக்ளியர் ஃபெசிலிட்டி, நியூக்ளியர் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டியை இப்பவே அழிச்சிரு, இதுதான் உனக்கு கரெக்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லி இஸ்ரேலை கோல் மூட்டி விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சரி, இப்போ ஈரான் எத்தனை மிசைலை ஏவுனாங்க, எந்த நாட்டின் வான்வெளி பயன்படுத்தப்பட்டது அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் பார்த்தோம்னா ஈரான் 400 ப்ரொஜெக்டைல ஏவி இருக்கிறாங்க. இந்த நம்பர் கன்ஃபார்ம்டு ஒன் தான். ஸோ எந்த சந்தேகமும் வேணாம். 100, 200, 300லாம் இல்லை, 400 ப்ரொஜெக்டைல் ஈரான் சார்பாக இஸ்ரேல் மேலே ஏவிருக்காங்க. இந்த 400 ப்ரொஜெக்டைல்ஸில் 110 பெலிஸ்டிக் ஏவுகணை, 30 க்ரூஸ் மிசைல்ஸ், மற்றது எல்லாமே ட்ரோன்ஸ். இப்போ இந்த பெலிஸ்டிக் மிசைல் அதுலேயே ஃபத்தா 1 இல்லை ஃபத்தா 2 அப்படிங்கிற ஹைப்பர்சோனிக் மிசைலையும் இஸ்ரேலுக்கு எதிராக ஈரான் ஏவிருக்கு அப்படிங்கிற உறுதிப்படுத்தின செய்தியும் நமக்கு கிடைச்சிருக்கு. இது மாதிரி 400 ப்ரொஜெக்டைல்ஸ் ஏவுனதில் 80% அது அதோடைய டார்கெட்டை அழிச்சிருக்கு அப்படின்னும் கிளைம் செய்யப்பட்டிருக்கு. அதே மாதிரி இந்த வான்வெளி தாக்குதலில் நம்ம எதையெல்லாம் கவனிக்கணும்னா, ஃபர்ஸ்ட்டு நவாட்டிம் ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸ் தான் F-35 ஹோம் பேஸாகவும் இருக்குது. அதே மாதிரி F-16 போன்ற பல போர் விமானங்களின் ஹோம் பேஸாகவும் இருக்குது. அங்கிருந்து பல போர் விமானங்களும் இயக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த ஏர்பேஸை ரிப்பீட்டடாக தன்னோட மிசைலை கொண்டு தாக்கி இதை ஒன்றும் இல்லாமல் ஆக்கியிருக்கிறாங்க ஈரான். அதே மாதிரி இந்த ஏவுகணை தாக்குதல் அப்போ நவாட்டிம் ஏர்பேஸில் இருந்து விங்ஸ் ஆஃப் ஜியான்னு சொல்லப்படும் விமானம், இது இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் பயன்படுத்தும் விமானம். அந்த விமானத்தின் மூலியமாக நவாட்டிம் ஏர்பேஸில் இருந்து இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் நெத்தன்யாஹூ எஸ்கேப் ஆயிருக்காரு அப்படிங்கிற செய்தியும் இருக்குது. அதற்கான ஃப்ளைட் ரேடார் டேட்டாஸ் எல்லாமே ஆன்லைனில் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ தாக்குதல் நடக்கிற அப்போ இஸ்ரேல் பிரைம் மினிஸ்டர் இல்லை. அடுத்து ஹட்சரீம் ஏர்பேஸ். இந்த ஏர்பேஸில் இருந்து பறந்த விமானம் தான் நசரல்லாவையும் நில்ஃபருஷானையும் கொண்டு இருக்கு. அதனால் இங்கேயும் அவங்களுடைய தாக்குதல் இருந்திருக்கு. ஸோ இங்கேயும் நம்ம கவனம் செலுத்த வேண்டியது இருக்குது. இதற்கு அடுத்தது மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ். மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் தாக்கப்படலை, ஆனால் மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸில் இருந்து கரெக்டாக 400 மீட்டர் தொலைவில் ஒரு பலிஸ்டிக் மிசைல் விழுந்து வெடிச்சிருக்கு. ஆக்சுவலாக இது மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸை தாக்க வேண்டிய பலிஸ்டிக் மிசைல் ஜஸ்ட் மிஸ் லக்கியாக மொசாட் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த தாக்குதலில் இருந்து தப்பிச்சிருக்கு. இஸ்ரேலின் ஜெடரால இருக்கும் ஒரு ஸ்கூல் தாக்கப்பட்டிருக்கு. ஜெரிகோல ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு. இந்த ஜெரிகோல ஒருவர் கொல்லப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னோம் இல்லையா, இது வெஸ்ட் பேங்க்ல இருக்கும் பகுதி. ஸோ வெஸ்ட் பேங்க்ல இருக்கும் ஒரு ஆள் கொல்லப்பட்டிருக்காரு. இதே இஸ்ரேல் சார்பாக சில செய்திகள் சொல்லப்பட்டுக்கிட்டு இருக்கு. என்னன்னா, ஈரான் நடத்தின தாக்குதலில் ஒரு இஸ்ரேலியர் தான் கொல்லப்பட்டிருக்காரு, பல பேரும் கொல்லப்பட்டது எல்லாமே பாலஸ்தீனிய மக்களும் மேற்கு கரை மக்களும் அப்படின்னு அவங்க சார்பாக சொல்லிட்டு இருக்கிறாங்க. பட் அதற்கான ப்ராப்பரான நியூஸ், எத்தனை உயிரிழப்பு ஏற்பட்டது, கேஷுவாலிட்டி என்ன, எங்கே எத்தனை பேர் இழந்தாங்க அப்படிங்கிற நியூஸ் எதுவும் வராத காரணத்தினால நம்ம இதை உறுதிப்படுத்தாத செய்தியாகவே சொல்லலாம். ஸோ எக்ஸாக்ட் கவுண்ட் வரும் வர ஜஸ்ட் ஒரு அன்அஃபிஷியல் நியூஸை இதை வச்சுக்கோங்க. ஃபைனலாக டிமோனாவை நோக்கியும் ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு, ஒரு ஏவுகணை ஏவப்பட்டிருக்கு. அந்த ஏவுகணையை நாங்கள் ரிட்டாலியேட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லியிருக்கிறாங்க.
இந்த டிமோனால தான் இஸ்ரேலின் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அண்ட் நியூக்ளியர் ரியாக்டர் எல்லாமே இருக்குது. ஸோ இஸ்ரேலுக்கு முக்கியமான பகுதி இந்த டிமோனா. இது தாக்குனாங்கன்னா இஸ்ரேல் கண்டிப்பாக டென்ஷன் ஆகிடுவாங்க. தாக்க போயிருக்கிறாங்க ஈரான், ஆனால் அதை தடுத்து நிறுத்தியிருக்காங்க இஸ்ரேல். ஃபைனலாக ஈரானின் மிசைல் இஸ்ரேலின் எந்தெந்த இடங்களை தாக்கியிருக்குன்னா எல்லா இடங்களையும் தாக்கியிருக்கு. ஆல்மோஸ்ட்னு கூட நான் இங்கே சொல்ல விருப்பப்படலை, எல்லா இடங்களையும் என்டையர் இஸ்ரேலையும் ஈரானின் ஏவுகணைகள் பதம் பார்த்துருக்கு. இப்போ லேட்டஸ்ட்டாக என்ன செய்தி வந்திருக்குன்னா IDF மீடியாக்களுக்கும் இந்த நியூஸ் சேனல்களுக்கும் ஈரானின் மிசைல் எங்கெங்கெல்லாம் தாக்குனது, எது மாதிரியான வெடிப்புகள் ஏற்பட்டது, எந்தெந்த இடங்கள் தாக்கப்பட்டு அழிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற செய்திகளை இஸ்ரேலின் நியூஸ் மீடியாக்கள், இந்த ஆன்லைனில் இருக்கும் மீடியாக்கள் யாரும் வெளியிட வேணாம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த செய்தி வருதுனாவே தாக்குதலால் அடி பலமாக விழுந்திருக்கு அப்படின்னே நம்ம புரிஞ்சுக்கலாம். மிடில் ஈஸ்டில் இருக்கும் நாடுகளின் எந்தெந்த வான்பரப்புகள் ஈரானின் இந்த தாக்குதலுக்காக பயன்படுத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கணும். எந்தெந்த நாடுகள் பயன்படுத்தப்பட்டிருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஈரான் 2 முறை வான்வெளி தாக்குதலை இஸ்ரேலுக்கு எதிராக நடத்திருக்கிறாங்க. அதில் முதன்முறை வான்வெளி தாக்குதல் நடத்துகிறப்ப ஈரான், ஈராக், ஜார்டன் இந்த வழி மூலியமா இஸ்ரேலை தாக்கியிருக்கிறாங்க. இந்த வழியில ஜார்டன்ல இருக்கும் அமெரிக்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாமே அதனால முடிஞ்ச அளவுக்கு ஈரானின் ஏவுகணைகளை தாக்கி அழிச்சிருக்கு அப்படின்னு கிளைம் செய்யப்பட்டிருக்கு. ஆனால் அதை மீறியும் பல ஏவுகணைகளும் பல ப்ரொஜெக்டைல்களும் இஸ்ரேலை போய் தாக்கியிருக்கு. அண்ட் அடுத்த செய்தி, அடுத்த வான்வெளி தாக்குதல் ஈரான், ஈராக், சிரியா, கோலன் ஹெட்ஸ் அந்த வழி மூலியமாக தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. இந்த தாக்குதல் அப்போ கோலன் ஹைட்ஸ்லையும் பல ஏவுகணை விழுந்து வெடிச்சிருக்கு. அதே மாதிரி இஸ்ரேலுக்குள்ளேயும் பல ஏவுகணை விழுந்து வெடிச்சிருக்கு. ஸோ 2 முறை தாக்கியிருக்காங்க. 2 முறையும் 2 வழியில் தாக்கியிருக்கிறாங்க ஈரான். இவ்வளோ பெரிய தாக்குதல் நடந்திருக்கு, அப்படி மலை மாதிரி ஏவுகணையை பொழிஞ்சிருக்கிறாங்களே ஈரான். இஸ்ரேல் அவங்களுடைய அயன் டோம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாதுகாப்பு கவசம் என்ன பண்ணுச்சு அப்படின்னு பல பேராலும் கேட்கப்பட்டுக்கிட்டு வருது. ஏன் ஈரான் கூட 99% உங்கள் அயன் டோம் உங்களை காக்கும்னு சொன்னீங்களே, ஏன் இப்போ காக்கலை அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போட்டு ஒரு ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இதற்கான ப்ராப்பரான ஆன்சர், அயன் டோம் அப்படிங்கிறது ஒரு பேட்ரி மூலியமாக இயங்கக்கூடிய ஒன்று. பேட்ரினா ஃபோன் பேட்ரி மாதிரி இல்லை, மிசைல் பேட்ரிஸ். அந்த பேட்ரிஸில் 30 ஏவுகணைகள் உங்களால் ஸ்டாக் பண்ண முடியும், பொருத்தி வைக்க முடியும். ஸோ ஒரு ரவுண்டுக்கு 30 ஏவுகணைகள் லான்ச் பண்ணும். எதிர்த்து வரும் 30 ஏவுகணைகளை இதனால் ஏவுகணைகள் இல்லை ப்ரொஜெக்டைல் ஏதோ ஒரு வான்வெளி அச்சுறுத்தலை இதனால் 30 ஏவுகணைகளை கொண்டு எதிர்த்து நிற்க முடியும். அதற்கப்புறம் இது செயல்படணும்னா அந்த பேட்டரிஸ்லேயே மீண்டும் ஏவுகணையை இவங்க ரீலோட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு செட் ரவுண்டில் 30 ஏவுகணை இருக்கும். அடுத்த செட் ரவுண்டு உங்களுக்கு வரணும்னா 30 ஏவுகணையை நீங்கள் போட்டால் தான் உங்களுக்கு அடுத்த செட் ரவுண்டு ஃபங்க்ஷன் ஆகும். இதுதான் ஆக்சுவல் அயன் டோமுடைய ஒர்க்கிங். ஸோ பேட்டரிஸை நீங்கள் ஃபில் பண்ணால் மட்டுமே உங்களுக்கு அடுத்த ரவுண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆனால் ஈரானின் மிகப்பெரிய மிசைல் தாக்குதல் உங்களுக்கு பேட்டரிகளை ரீலோட் பண்ணுறதுக்கான டைம் கொடுக்கல. ஒரு அயன் டோமுடைய 30 செட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கு அடுத்து உடனே ஒரு மிசைல் அதை போட்டு தள்ளிருச்சு, அவ்வளோதான். அந்த இடத்துல அயன் டோமுடைய ஃபங்க்ஷன் ஒன்றுமே இல்லை. அயன் டோமுடைய பாதுகாப்பு 0 ஆயிருச்சு, அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். இதனால தான் அயன் டோம் பல இடங்களையும் செயல்படலை. இஸ்ரேல் அவங்களுடைய வான் பாதுகாப்பை காப்பாற்ற முடியல அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் இது. மாதிரி முக்கியமாக இவ்வளோ பெரிய வான்வெளி தாக்குதல் நடத்தப்படும் போது ஒன்றா நோ ஃப்ளை ஜோன் கொடுக்கணும், இல்லைன்னா நோட்டம் கொடுக்கணும். பிகாஸ் பொதுமக்கள் இல்லை சிவிலியன் பயன்படுத்தும் ஏர் ஸ்பேஸ் இல்லை சிவிலியன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுவும் பாதிக்காமல் இருக்கிறதுக்காக தான். முக்கியமாக இப்போ ஈரான் 4-5 நாடுகளுடைய வான்பரப்பை பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அது சிவிலியன் ஏர் ஸ்பேஸ்க்குள்ளே வர வேண்டிய ஒன்று தான். அப்போனா அவங்க கண்டிப்பாக நோட்டம் இல்லை நோ ஃப்ளை ஜோனையும் கொடுத்தாகணும். ஆனால் இங்கே ஈரான் நோட்டமோ நோ ஃப்ளை ஜோனையோ கொடுக்காம இவ்வளோ பெரிய ஏவுகணை, அதாவது 400க்கும் மேற்பட்ட ப்ரொஜெக்டைல் வான்வெளி மூலியமாக பயன்படுத்தி இஸ்ரேலை தாக்கியிருக்கிறாங்க. இது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு தான் சொல்லுவேன். நீங்கள் கேட்கலாம், நோ ஃப்ளை ஜோனோ இல்லை நோட்டமோ கொடுத்தா இஸ்ரேல் உஷாராயிருவாங்களே, என்னப்பா நீ யோசிக்காமல் பேசுகிற அப்படின்னு கேட்பீங்க. இங்கே உஷார் ஆகுறாங்க ஆகல அப்படிங்கிறதெல்லாம் மேட்டர் இல்லை. ஒரு 400 ப்ரொஜெக்டில் சிவிலியன் பயன்படுத்தும் ஏர் ஸ்பேஸில் வருதுன்னா கண்டிப்பாக அங்கே கேஷுவாலிட்டி ஏற்பட அதிக சான்ஸ் இருக்குது. இன்கேஸ் நீங்கள் நினச்சி பாருங்களேன், தெரியாதனமாக ஒரு ப்ரொஜெக்டில் ஒரு ஏரோப்ளேனில் இடிக்குதுன்னா இதோடைய விளைவு எவ்வளோ பெருசாக இருக்கும். எத்தனை நாடுகள் இந்த போர்க்காலத்துக்குள்ளே வருவாங்க தெரியுங்களா? ஒவ்வொரு நாட்டு குடிமகனும் இறக்கும்போது அந்தந்த நாடும் ஈரானுக்கு எதிராக திரும்பி நிற்கும். ஈரானுக்கு இது அல்டிமேட் டேஞ்சராக போய் நிற்கும். ஸோ நோட்டம் நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு கொடுக்காம இவ்வளோ பெரிய தாக்குதலை ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக நடத்தினது ஒரு முட்டாள்தனமான செயல் அப்படின்னு தான் சொல்லுவேன். பாருங்க, ஒரு வீடியோ ஒன்று வெளியில் வந்திருக்கு. ஈரான் அவங்க ஏவுகணை இஸ்ரேலை தாக்கும் போது அப்போ அந்த வான்பரப்பில் பறந்துகிட்டு இருந்த ஒரு ஏர்பிளேனில் இருக்கும் ஒரு விமானி அவங்களால முடிஞ்ச அளவுக்கு க்ளோஸாக வச்சு அந்த வீடியோவை ஷூட் பண்ணியிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அது க்ளோஸாக நடந்த ஒரு செய்கை அப்படின்னு நீங்களே பார்த்துக்கோங்க. சப்போஸ் ஏதோ ஒரு ப்ரொஜெக்டில் திசை மாதிரி இந்த பக்கம் ஏரோப்ளேன் அடிச்சிருந்துச்சுன்னா அது ஒரு ஃபஸ்ட்டு சினாரியோ, ஃபஸ்ட்டு நைட்மேராக போயிருக்கும். இந்த வீடியோவின் நிறைவாக ஈரான் இது நீ பண்ணதோடைய விளைவு தான், பேசாமல் இதை நீ அனுபவிச்சுட்டு இந்த பிரச்சனையை இங்கே முடிச்சுக்கோ அப்படின்னு அவங்க சார்பாக சொல்லி இதற்கு ஒரு எண்டு கார்டு போட்டிருக்காங்க. ஆனால் கண்டிப்பாக இஸ்ரேல் இதை முடிக்க மாட்டாங்க அப்படின்னு நமக்கும் தெரியும்.
இதற்கு அடுத்து ரிட்டாலியேஷன் ஸ்ட்ரைக்குக்கு இஸ்ரேல் தயாராகிட்டு இருக்கிறாங்க அப்படின்னும் தெரியும். ஸோ அடுத்த இஸ்ரேலின் தாக்குதல் ஈரானின் எந்தெந்த இடத்த குறி வச்சிருக்கோம் அப்படிங்கிற லிஸ்ட் வெளியாகியிருக்கு. ஈரானின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையம், ஆயுத கிடங்கு, ஏர் டிஃபென்ஸ் இருக்கும் இடம், இதையெல்லாம் குறி வச்சு இஸ்ரேல் தாக்க இருப்பதா செய்தி வந்திருக்கு. அண்ட் அதே மாதிரி ஈரான் அவங்களுடைய அண்டர் கிரவுண்டில் தான் அவங்களுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம், ஆயுத கிடங்கு எல்லாமே வச்சுருக்காங்க. அப்போ இதை அழிக்க அவங்களுக்கு பங்கர் பஸ்டர் பாம் போன்ற பாம்கள் தேவை இல்லையா? அதற்கும் அமெரிக்கா உதவி இருக்கிறாங்க. அமெரிக்கா இது மாதிரி ஈரான் நடத்தின தாக்குதலுக்கு பிறகு இஸ்ரேலுக்கு தேவையான பங்கர் பஸ்டர் பாம்கள் ப்ரொவைட் பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி இஸ்ரேல் ரொம்ப அமுக்கமாக ஜெரிகோ 3 அப்படிங்கிற நியூக்ளியர் பலிஸ்டிக் மிசைலை தயார் பண்ணிக்கிட்டு வராங்களாம். அதற்கான செய்திகளும் நமக்கு ஆன்லைனில் இருக்கு. இந்த ஜெரிகோ 3 அப்படிங்கிறது 2011 இஸ்ரேலின் சர்வீஸில் இணைக்கப்பட்ட ஒரு ICBM, இன்டர் கான்டினென்டல் பலிஸ்டிக் மிசைல். இது ஒரு நார்மல் நியூக்ளியர் கேப்பபிள் ICBM. இதனால 750 கிலோ வரை சிங்கிள் நியூக்ளியர் வார்ஹெட்டுடன் பறக்க முடியும். அதே மாதிரி லோ ஈல்டு ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய 3 MIRV உடன் பறக்க முடியும். இந்த நியூக்ளியர் மிசைலை இஸ்ரேல் தயார்படுத்திக்கிட்டு வராங்க அப்படிங்கிற செய்தி வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் கேஸ் டிமோனா நியூக்ளியர் ரியாக்டர் அழிக்கப்பட்டால் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக அவங்களுடைய இந்த ஜெரிகோ 3 அப்படிங்கிற நியூக்ளியர் ICBM பயன்படுத்தும் அப்படின்னு நாம எதிர்பார்க்கலாம். ஏன் எதிர்பார்க்கலாம், ஏன் இந்த பாசிபிலிட்டி உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஈரான் இஸ்ரேலுக்கு எதிராக கடைசியாக விட்ட எச்சரிக்கை அப்படி இருக்கு. இஸ்ரேல் அடங்க மறுத்தால், இதை மீறி ஈரான் மேலே அவங்க ஒரு தாக்குதல் நடத்தினா, அமெரிக்கா கொடுத்த பங்கர் பஸ்டர் பாம், மிடில் ஈஸ்டில் அமெரிக்காவுக்கு செயல்படும் எண்ணெய் கிணறுகள், இஸ்ரேலின் டிமோனா நியூக்ளியர் ரியாக்டர் போன்ற முக்கியமான கிரிட்டிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், முக்கியமான ஆயுதங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் தாக்குவோம் அப்படின்னு ஈரான் சார்பாக இஸ்ரேலுக்கு சொல்லப்பட்டிருக்கு. இவங்க சொல்லிட்டாங்க, நீ தாக்குனா நான் உன்னுடைய இந்த இடத்தெல்லாம் தாக்குவேன் அப்படின்னு. இஸ்ரேல் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, என்னுடைய டிமோனா நியூக்ளியர் ரியாக்டர் உன்னுடைய மிசைலால் தாக்கப்பட்டால் உனக்கு எதிராக என்னுடைய நியூக்ளியர் மிசைலை நான் பயன்படுத்துவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இடத்துலயே உங்களுக்கு நியூக் த்ரெட் வந்துருச்சு. இஸ்ரேல் ஈரானை கண்டிப்பாக தாக்குவாங்க, அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அப்படி தாக்கும்போது ஈரான் பதிலடியாக நான் தாக்குறேன் அப்படின்னு டிமோனா நியூக்ளியர் ரியாக்டரை தாக்கிட்டாங்கன்னா உடனே இது நியூக் த்ரெட்டாக போயிடும். கண்டிப்பாக இஸ்ரேல் நியூக்ளியர் மிசைலை ஈரானுக்கு எதிராக போடுவாங்க. ஏதோ ஒரு நாடு நியூக்ளியர் மிசைலால் தாக்கப்படும். அண்ட் ஃபைனலாக இது 3ஆம் உலக போரா மாறுச்சா மாறலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அடுத்து நடக்கும் தாக்குதலில் தான் இதற்கான விடை அடங்கியிருக்கு. தாக்குதலின் தீவிரத்தை பொறுத்து தான் இது 3ஆம் உலக போரா போக போகுதா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே தெரிய வரும். ஜஸ்ட் மற்றவங்க சொல்கிற மாதிரி இது 3ஆம் உலக போரா மாறிடுச்சு, அமெரிக்கா இறங்கிட்டாங்க, அவங்க இறங்கிட்டாங்க, இவங்க இறங்கிட்டாங்க அப்படின்லாம் நம்ம பிளைண்டாக சொல்ல முடியாது. எப்போ இஸ்ரேல் தாக்குறாங்க, இஸ்ரேல் எது மாதிரியான தாக்குதல் நடத்துகிறாங்க, அதையெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி தான் அமெரிக்காவுக்கு ஆதரவாக மற்ற நாடுகள் இறங்கியிருக்கா, இது 3ஆம் உலக போரா போயிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எல்லாமே சொல்ல முடியும். அவங்களுக்கு தேவையில்லாமல் பேனிக் மோடுக்கு தள்ள நான் விரும்பலை. ஜஸ்ட் இப்போதைக்கு இது இஸ்ரேல் ஈரான் அப்படிங்கிற போக்கில் தான் போயிருக்கு. ஸோ பல செய்திகளும் உங்களுக்கு நான் இந்த காணொலியில் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறேன். அண்ட் உங்களுடைய பல குழப்பங்களுக்கும் இந்த காணொலியில் விடை கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோம். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நன்றி, வணக்கம்.